வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ ஒரு மாணவர் வந்து பைலட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிள்லாம் வந்து தேவைங்க சார்? ஆக்சுவலாக பைலட்டிங் போகணும்னா +2ல வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்பல்சரி. அந்த மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தா தான் வந்து அவங்க குவாலிஃபையே ஆகுறாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா DGCA, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அப்படின்ட்டு டெல்லியில் இருக்கு. அதுதான் வந்து டோட்டல் கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் த ஏர்லைன்ஸ். அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாம் வந்து மொத்தம் 6 பேப்பர். அந்த 6 பேப்பரும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாதான், பாஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அப்படின்ட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த பேப்பர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாதான் அவர் வந்து பைலட் ஆக முடியும். ஸோ பைலட் ஆனதுக்கப்புறம் அவங்க எந்த ஏர்லைன்ஸ் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து கால்ஃபர் பண்ண முடியும். கால்ஃபர் பண்ணாதான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த பைலட்டிங் வந்து இப்போ வந்து டோட்டலி சேச்சுரேட்டட். அதனால வந்து நிறைய காம்படிஷன் இருக்கு, புல் அண்ட் புஷ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணாதான் அவங்க வந்து அவங்க லைஃப் வந்து பைலட்டிங்ல கேரியர் ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாங்க சார். ஏன்னா இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து இந்த டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது நல்லாவே உபயோகமா இருக்குங்க சார். நன்றிங்க சார். நன்றி மேடம். ஜெய் ஹிந்த்.